ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து முடிச்சோடனே தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மறக்காம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம அனிம் வீடியோஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, கேமிங் வீடியோஸும் நிறையா பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 1 போகலாம். ஸோ எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாதோரி யூஜி வந்து அவனோட கையை வந்து கழுவிட்டு இருக்கான். ஸோ அவன் கை வந்து ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது. அந்த பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இருக்கான். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் சீசனில் நம்ம யூஜி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவனை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகுணா வந்து ஃபுல்லாக அவனோட கண்ட்ரோலில் எடுத்திருப்பான். சுகுணா கண்ட்ரோல் எடுத்தனால ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் ஹையர் அப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இட்டரோரி யூஜியை உடனே கொல்ல சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் சீசனில் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதாவது நார்மல் ஹியூமனாக மாறிடுவான். சுகுணா அவனோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டான். ஸோ அதனால் லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை எல்லாருமே ஓட சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அவனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹையர் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரன்னிங்கில் தான் இப்போ நம்ம இட்டரோரி யூஜி இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய கஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சுகுணா ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக கஸ்ட் எனர்ஜிஸ் சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கஸ்ட் எனர்ஜி அவனை அடித்து விட்டு புரட்டிகிட்டு இருக்கு. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கலான்னு பார்த்துட்ருக்கான். பட் அப்படி தப்பிக்கிட்டு லைக் அந்த பில்டிங்கில் அவனை அடித்து பறக்க விட்டதுக்கப்புறம் அந்த கஸ்ட் எனர்ஜி மேலே இருக்குது. பட் மேலே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளிங்க் மாதிரி ஆகுது. அது என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு கொண்டுடுறாங்க. பட் யாருன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் நம்ம யூட்டாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனராக அமைச்சிருப்பாங்க ஹையர் அப்ஸு. ஸோ இட்டரோரி யூஜியை கண்டுபிடிச்சி நீ அவனை கொல்றது தான் உன்னோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ யூட்டா அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரு கோஜுவோட செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானவன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சட்டோரு கோஜு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாமே. ஸோ அந்த அளவுக்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கஸ்ட் எனர்ஜி பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியை கொல்ல சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ இவனும் அந்த மாதிரி வந்திருக்கான். அந்த சீன் அப்படியே முடியுது. இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது ஆளை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ மாக்கியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மாக்கி யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமாம், நடந்த சண்டையில் மாக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டெத்தில் தான் இருக்கா அப்படின்ட்டு. மாக்கியை விட இப்போ அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சமயத்தில் டெத்தில் தான் இருக்கார் அப்படின்னு பேசிட்டு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கப்போ அவனோட பேரை வந்து காமிக்கிறாங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோயா ஜெனின். ஸோ ஜெனின்ங்கிறது ஒரு கிளான், அவங்களோட ஃபேமிலி நேம். ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிற நிலமையில் இருக்காங்க. ஸோ இறக்க போகிற நிலமையில் இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெனின்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போர்டு மெம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அப்பா இறக்க போகிறாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மெம்பருக்கு யார் வருவா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதுதான் இவன் தான் 3வது பையன். ஸோ இவனோட பேர் நோயா ஜோனின். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அவனோட பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிரதர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜெனின் கிளானோட லீடர் யார் அப்படின்னு தெரிய வரணும். ஏன்னா அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போவார். பட் அந்த 3வது பையனுக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடாக வருவான் அப்படின்ட்டு. உள்ளே வந்தவொடனே அவங்கள அண்ணன்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். உன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெனினோட கிளான் லீடராக ஆக முடியாது, உன் மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிடுறானுங்க. டென்ஷன் ஆகிட்டா அந்த இடத்துல சண்டை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ள ஒரு லாஸ் சூட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ எப்போயுமே அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளேருந்து வரான். இப்போ தான் உங்கள் அப்பா இறந்தார், உங்கள் அப்பாவோட கடைசி வில் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது உங்கள் அப்பாவோட கடைசி ஆசை இல்லைன்னா உங்கள் அப்பாவோட கடைசி ஆர்டர் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். நல்ல வேலை இப்போ நீங்கள் 3 பேருமே உள்ளே தான் இருக்கீங்க. ஸோ நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே உட்காந்து அவங்க அப்பா எழுதின அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். ஒரு ஒயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோயா ஜெனின், அதாவது அந்த 3வது பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் ஆக போகிறான். ஜெனின் கிளானோட லீடராக வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். கரெக்டாக 3வது பையன் நினச்ச மாதிரியே அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல், அதாவது ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் ஸ்டோர் ஆகிருக்கிற இவங்களோட வால்ட்டில் இருக்க எல்லா கசுரு டூல்ஸுமே அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாகும். பட் இதில் உங்களோட அண்ணன், அதாவது ஓகி ஜெனின் அண்ட் ஜெனிச்சி ஜெனின், அவங்களோட டூல்ஸ் ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா அந்த டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு அவன் வந்து உங்களோட பர்மிஷனை கேட்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எல்லா டூல்ஸுமே அவன் யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே 3வது பையன் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு அப்போவே நினச்சேன், சரி பரவாயில்ல நம்ம லீடராக தான் ஆனுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால சட்டோரு
இறந்துட்டான் அப்படின்னா, அல்லது அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது அடைக்க முடியாத ஒரு வாய்ட்குள்ளே இருந்தான் அப்படின்னா, நம்ம டோஜி ஃபிஜுரோவுக்கு அவன் பிளெட்ஜ் பண்ண மாரி, அதாவது ப்ராமிஸ் பண்ண மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, கேரிட் அவுட் ஆகும். அதாவது என்ன கேரிட் அவுட் ஆகும்னா, அடுத்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா, நோயா, அதாவது அடுத்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது, அதாவது நம்ம நோயா ஜெனினால ஆக முடியாது. நம்ம மெகுமி ஃபிஜுரோவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லீடா வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில வந்து பண்ணி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா அசெட்ஸும் எல்லாமே அசெட்ஸ், அதாவது சொத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெகுமி ஃபிஜுரோ பேருக்கு தான் போகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3வது பையன் பார்த்துட்டு சரியா டென்ஷன் ஆயிடுறான். என்ன இந்த கிழவனுக்கு இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மெகுமி ஃபிஜுரோ யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, மெகுமி ஃபிஜுரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு ஹை ஸ்கூல்ல ஒரு சாசரா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாடோரி யூஜியை கொல்ல சொல்லி ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாடோரி யூஜியை கொல்றதுக்காக அங்கேருந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுட்டு, சரி, சரி, அப்போ என்ன, நான் போயிட்டு இப்போ இட்டாடோரி யூஜியும் மெகுமி ஃபிஜுரோவையும் கொன்னணும். ஸோ, அவன் கொன்னுட்டோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லீடா, அதாவது இவனோட கிளானோட அடுத்த லீடராக வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டுகிட்டே இருக்கான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாடோரி யூஜியில் அவனோட பேக் சைட் மெமரிஸ்லாம் வருது. ஸோ, இந்த மாதிரி நம்ம நொபுரா, அதாவது லாஸ்ட் சீசனில் நடந்த மெமரிஸ்லாம் வருது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜி இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், எனக்குள்ள சுகுணாவோட பவர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதாவது க்ரோவிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 15 விரலை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கான். அப்போ 15 ஃபிங்கர்ஸ், சுகுணாவோட 15 ஃபிங்கர்ஸை சாப்பிட்ருக்கனால பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அதிகமாகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவனும் வந்து இப்போ என்ன சொல்கிறான், நம்ம ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு போயிடலாம், அங்கே போயிட்டா நம்மளே காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட சோசோஸ் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுருவேன் அப்படிங்கிறான் அந்த இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் லாஸ்ட் சீசனில் வில்லன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். பட் வந்ததுக்கப்புறம் நம்ம இட்டாடோரி யூஜியும் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலினால சிங்க் ஆகிருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஸோ நம்ம யூஜிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான் இந்த இடத்துல. வந்துட்டு நம்ம யூஜி வந்து சொல்லுவான், போயிடலான்ட்டு. அப்போ யூஜி சொல்லுவான், இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டை வந்து நான் இழந்துட்டு, என்னோட மைண்டை ஃபுல்லாக நான் சுகுணாக்கு அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். டேக் ஓவர் பண்ணனால ஏகப்பட்ட பேர் என்னால் இறந்துட்டாங்க. அதனால் என்னால் இப்போ ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு வர முடியாது. எப்படியாவது இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு தெரியும், சரிவா, வெளியே இருக்க கஸ்ட் எனர்ஜியாவது நம்ம போய் சண்டை போட்டு அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறானுங்க. டோக்கியோவுக்கு வெளியே நம்ம சுபியா வெளியே வரானுங்க. ஃபுல்லாக கஸ்ட் எனர்ஜிஸாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்ருக்கானுங்க இந்த மாதிரி கஸ்ட் எனர்ஜிஸை. அது கொஞ்சம் நீங்களே பாருங்கள். ஸோ சின்ன சின்ன கஸ்டமர்ஸ்லாம் நிறைய சுற்றிட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டி பறந்துட்டுருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாடோரி யூஜி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லா கஸ்டி எனர்ஜியும் ஒரு கீழே இருக்க ஒரு டனலுக்குள்ளே கொண்டு போயிட்டுருப்பான். எதுக்குடா டனலுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியும். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதர் சைடு இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் மல்டிபிகேஷன் கன்வெர்ஜ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். அதாவது அவனோட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஒரு லேசர் பீம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பீமை யூஸ் பண்ணி அந்த டனலில் எல்லாம் ஓடி வந்துட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட்டான டனலில். ஸோ ஒரே பீமை வச்சு எல்லாத்தையுமே வந்து கொன்னுடுறாங்க. கொன்ன பிறகு இவனுக்கு பின்னாடி இன்னொரு கஸ் எனர்ஜி வருது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாடோரி யூஜியும் அடிச்சிடறான். ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். அப்புறமேட்டு தான் நம்ம இவன் வந்து திங்க் பண்ணுறான். ஸோ போன தடவை சண்டை போட்டதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்ட. என்ன தான் உன்னோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்தாலும், அதாவது ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, ஸோ டேமேஜாக இருந்தாலும் உன்னோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ ஒரு உண்மையான ஒரு ட்ரூ கஸ்டு கார் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறான். உங்கள் அப்பாவோட 4 ஹெட்டில் இதே மாதிரி தான் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ ஜோயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாடோரி யூஜியை கொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். யாரா நீ அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, நீ தானே இட்டாடோரி யூஜி, அதாவது உன்னை தானே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படி இவனுங்க 2 பேரும் இங்கே சாக்கில் நின்று பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டே இருக்கானுங்க. ஸோ உன்னைய கொன்னுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மெகுமி ஃபிஜுரியாவை நான் பார்த்தீங்கன்னா கொன்று ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவன் கொல்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதி வேறு வாங்கணும். ஐயோ, ஒரே தலைவலியாக இருக்கேடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாடோரி யூஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா செம வேகமாக ஃபைட் பண்ணுறான். அதாவது கஸ்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் யூஸ் பண்ணல. இவனோட டெக்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் போல். ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். அவனோட ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கவே முடியல. ஸோ செமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க.
நீ தானே அடுத்த வெசல்ஸ் உன்னைய கொல்லணும். உன்னைய கொன்னா தான் உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெயிட்டா வச்சு நான் அ யூஜி யூஜி ஃபெகுராவ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கஸ்ட் எனர்ஜியான ஒரு பவர் வந்திருக்கு. யார்ரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி நம்ம யூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். யூட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாடோரி யூஜியை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறது ஹையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க யூட்டோவுக்கும். ஸோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, யூட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான் நம்ம யூஜியை கொல்றதுக்காக. ஸோ, பார்த்துட்டு இவனோட கஸ்ட் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம சொல்லப்போனால் சட்டோரு கோஜோக்கு அடுத்தபடின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ, அந்த அளவுக்கு இவனோட கஸ்ட் பவர். ஸோ, நீங்கள் ஜுஜுட்சு 0 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவனோட பவர் எவ்வளோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சட்டோரு கோஜோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுப்பான். ஸோ, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனும் எக்ஸிக்யூட் பண்ண வந்துட்டான். ஸோ, இப்போ வந்து 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்கானுங்க. யூட்டோவை பார்த்தோன்னே நம்ம நோவா அந்த ஜெனின் கிளானோட லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா நானும் இவனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். நீ இவனை கொல்றதுக்கு வந்திருக்கியா? சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே இவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கிட்ட சொல்கிறான், யூஜி இவங்க 2 பேரோட டார்கெட்டுமே நீ தான். அதனால் நீ இங்கேருந்து ஓடிரு. நான் எப்படியாவது இவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து போயிரு. நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ, அப்படி வேகமாக ஓடிட்டு இருக்கப்ப நம்ம யூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை துரத்துறான். இன்னொருத்தங்கிட்ட நம்ம ஜோயான்ட்டு இருக்கான்ல. ஸோ, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ அவனை பார்த்துக்கோ, நான் யூஜியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை துரத்திட்டு நம்ம யூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். இந்த சைடு நம்ம இட்டாலி யூஜியோட பிரதரும் அந்த நோயா ஜெனின் லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ, இந்த சீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்ததில் ஸோ, அது வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம யூஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிற சீனு ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம ஃப்ளாஷ்பேக் இவ்வளோ நேரம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. இப்போ தான் ப்ரெசென்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ, நம்ம யூட்டோவும் நம்ம யூஜியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூட்டோக்கு ஈக்குவலாக தான் நம்ம யூஜியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறான். பட் யூட்டோவோட கஸ்ட் எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகம். அவனோட கஸ்ட் எனர்ஜி கிட்டத்தட்ட சட்டோரோட அதிகமான கஸ்ட் எனர்ஜி அவனுக்குள்ளே தான் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அவனே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், எனக்கு சட்டோரோ கோஜோ சென்சேவோட அதிகமான கஸ்ட் எனர்ஜி என்கிட்ட தான் இருக்குது. பட் கோஜோ சென்சே கிட்ட அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஐஸ் இருக்குது. ஸோ, அவர்கிட்ட 6 ஐஸ் இருக்கிறனால அவரோட கஸ்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீட், அதாவது அவரோட கஸ்ட் எனர்ஜிங்கிறது குறையவே குறையாது. பட் என்னோட கஸ்ட் எனர்ஜி அப்படி இல்லை. ஸோ, என்ன தான் அதிகமான கஸ்ட் எனர்ஜி என்கிட்ட இருந்தாலும் அதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் யூஸ் பண்ணுறனோ அவ்வளோக்கு அதோட என்னோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். பட் என்கிட்ட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பட் என்கிட்ட ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க 2 பேருமே. ஸோ, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஜியும் வந்து பார்த்தீங்கன்னா 15 சுக்னா ஃபிங்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருந்தாலும் நம்ம யூஜியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் எந்த விதமான ட்ரைனிங் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல கரெக்டாக. ஸோ, ஜஸ்ட் ஒரு நேற்று தான் வந்து சுகுனா 15 ஃபிங்கர்ஸை சாப்பிட்ருப்பான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே பவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப் ஆகிட்ருக்கும். பட் அந்த பவர் எப்படி அவன் யூஸ் பண்ணணும், அந்த கஸ்ட் எனர்ஜி என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எவ்வளோக்கு எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம யூட்டோ கூட ஃபைட் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண டாக் பிடிக்கிறான். பட் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம யூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளேடை வச்சு லைட்டாக வந்து அவனோட அப்டோமனை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டுறான். வயிற்றை வந்து லைட்டாக ஓட்டை போட்டு விட்டுறான். ஸோ, ஓட்டை போட்டுவிட்டாலும் நம்ம யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அடி தான். ஸோ, நமக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைட் பண்ண போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்றான். ஸோ, கத்தி உடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அவனோட கத்தியும் முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கிட்டையும் கத்தி இல்லை, என்னோட ஃபிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அதிகமாக ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம யூட்டோவை நோக்கி ஓடிட்டுருக்கான். டப்புன்னு பார்த்தா அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருது. ஸோ, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கஸ் என்ன அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாங்கிறது நம்ம யூட்டோவோட லவ்வரோட ஒரு கஸ்டு ஸ்பிரிட்னு சொல்லலாம். படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, அந்த ரீகா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு யூட்டோவை பார்த்து கேட்குது, என்ன பண்ணுற யூட்டா அப்படின்ட்டு. அப்போ யூட்டோ சொல்கிறான், நாங்கள் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் விளாண்டுட்ருக்கோம். சரி நீ அவனை அப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அப்படியே அவனோட இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு இறக்குறான். நம்ம யூட்டோவோட ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இறக்கிடுறான். ஸோ, பிளட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய லீக் ஆகிடுச்சு. ஸோ, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டான் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ, ஏன்னா நிறைய பிளட் லீக் ஆகிடுச்சு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து யாரோ வீல் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருக்காங்க. அது யார் என்ன ஒன்றும் தெளிவாக புரியல. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்ரவுண்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு பேக்கில் கொண்டு போகிறாங்க. முன்னாடி அவனை ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். அதோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 49 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த சரி நம்ம யூஜியை ஹார்ட்டில் இறக்குனாங்களே. ஸோ, ஹார்ட்டில் குத்துனதை காமிக்கிறாங்க. பட் ஹார்ட்டில் குத்தினாலும்
அவனுக்குள்ளே இருக்க சுகுனாக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அதை அப்படியே காமிக்கிறாங்க சும்மா. சுகுனா உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான். சுகுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படல. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஃபைட் ஆரம்பிக்குது. தரமாரியாக அடி உழுவுது நம்ம யூஜியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்கவனுக்கு. அவனோட பேர் ஏதோ ஜோசோ அப்படின்னு ஏதோ சொல்லுவானுங்க. ஸோ ஆமாம், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாரியாக அடி உழுவுது. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறான். அவனோட டெக்னிக் என்ன தான் கெஸ் பண்ணிட்டா நம்மளால் அவனை அடிக்க முடியுமே, இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறான், என்னால் பிளட் கன்வெர்ஜை கூட என்னால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். பட் என்னதான் அடி வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் உள்ளுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு கேட்குறான், என்ன எவ்வளோ அடி வாங்கினாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. யாருடா நீ அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் பிக் பிரதர் அப்படிங்கிறான். அதாவது பிக் பிரதர்னால் நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் பிக் பிரதர் அப்படிங்கிறான். பிக் பிரதர் ஆமாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 தம்பிங்க இருக்காங்க, நான் தான் அவங்க எல்லாத்துக்குமே மூத்த அண்ணன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்கிறான். அப்புறமேட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோயா சொல்ல மாதிரி ஆமாம் எனக்கும் அண்ணனுங்க இருக்கானுங்க, 2 பேர் இருக்கானுங்க, சரியாக கடுப்பு ஏற்றிட்டு இருப்பானுங்க. ஆவுனா வந்து பார்த்தீங்கன்னா பொருளை தூக்கிட்டு வருவானுங்க, அவன் கத்தியும் அதையும் வச்சு சண்டை போடுவாங்க. எனக்கு கத்தி வச்சு சண்டை போடுறதே பிடிக்காது. நம்மக்கிட்ட தான் கஸ்டு பவர் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி சண்டை போடலாம். அவனுங்க எதுக்கு தேவையில்லாமல் வேறு கஸ்டு டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். வேகமாக ஓடினோடனே அப்படியே மறைஞ்சிடறான். பட் என்ன தான் மறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக்கை நம்ம ஜோசோ வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடுறான். கெஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கத்தியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சின்ன கத்தியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுவான். குத்திட்டு நான் என்ன தான் கத்தி வச்சு அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கத்தி வச்சு தான் அட்டாக் பண்ணி ஆகணும். சரி வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லிடாத, எனக்கு தான் ஒரே அசிங்கமாக இருக்கும், நாங்கள் வந்து கஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோவா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயிருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மனிப்புலேஷன் ஜெட்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அவனால். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஏரியாவில் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உன்னோட அண்ணன்களை இந்த அளவுக்கு நீ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், அண்ணனுங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பிரதர்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கிறவனுங்க, சின்ன தம்பிகளுக்கு ரோல் மாடலாக இருப்பானுங்க. ஸோ சப்போஸ் அண்ணன் ஏதாவது தப்பான வழியில் போனான் அப்படின்னா அதை பார்த்துட்டு தம்பி அந்த தப்பான வழியில் போகாமல் இருப்பானுங்க. அப்படி அண்ணன் ஏதாவது கரெக்டான வழியில் போனாங்க அப்படின்னா அந்த வழியே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தம்பியும் நடப்பானுங்க. ஸோ அவங்களோட அண்ணன் கையில் தான் இருக்குது அவங்களோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ என்னோட இவ்வளோ பவருக்கு காரணமே என்னோட தம்பிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கப்பவே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு கஸ்ட் பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். என்னன்னு தெரில, ஃபுல்லாக அந்த டனல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது அவனோட. அப்புறமேட்டு தான் இவன் அந்த ஜோயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது இவனோட கஸ்ட் பவர் எல்லாமே பிளட் மாதிரி லீக் ஆகிட்டுருக்கு. பட் இவனோட பாடியில் வந்து இவ்வளோ பிளட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இவனோட கஸ்ட் எனர்ஜி எல்லாமே பிளட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனும் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு டனலில் வேகமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதோட வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தொட்டுருது. ஸோ அவனை தொட்டதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் நகர முடியாது. அந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை சாலிடிஃபை பண்ணிட்டான். பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல்ல மாதிரி ஆக்கிட்டான். ஸோ அதனால் நம்ம மூவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த சைடு அவனோட பிளட் கன்வெர்ஜை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். சரின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் பிளட் கன்வெர்ஜை யூஸ் பண்ணாலும் என்னோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 FPS, அதாவது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட டெக்னிக் வந்து 44 FPS. ஸோ நீ யூஸ் பண்ணுறதோட எனக்கு வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். வேகமாக ஓடிட்டு வந்துட்டு இருக்கப்போ இவனுக்கு ஒரு டவுட் வருது, என்ன இன்னும் சுடாமல் இருக்கான், நம்ம இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவன் அவனோட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டும் பண்ணிடுறான் அவன் மேலே. ஸோ ஹிட் பண்ணதுக்கப்புறம் அவனை கொல்லலாம் அப்படின்ட்டு போகிறப்ப தான் தெரியுது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா வந்துடுறான். யூட்டா வந்துட்டு இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுடுறான். ஸோ நம்ம இட்டோட யூஜியும் கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்த கையோட நம்ம ஜோசோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கீழே போட்டுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடி வாங்கி படுத்துட்ருக்கான். கீழே அடி வாங்கி படுத்துட்ருக்கனால என்னப்பா எவ்வளோ டேமேஜ் வாங்கி வச்சுருக்க நீ, சரிவா உன்னை ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான் நோயா. பட் இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுனாக பார்க்குறனால அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் என்ன தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவன் அடி வாங்கிட்டு அவ்வளோ படுத்துட்ருக்கான். பட் அது மட்டும் இல்லாமல் அவனோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் ஆகிருக்கு. எதனால் அப்படி வந்து கேட்டிங்கன்னா நம்ம இட்டாரோ யூஜியோட அண்ணன் இருக்கான்ல, ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மனிப்புலேஷன் தானே யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது யூஸ் பண்ணுறனால அவனுக்குள்ளே இருக்க பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அந்த பிளட்டும் இந்த பிளட்டும் மிக்ஸ் ஆகிறனால அந்த பிளட்டு இவனோட பாடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்காமல் ரிஜெக்ட் பண்ணும் அந்த பிளட்டை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் அவன் ஒரு ஹியூமனே இல்லை போல், அவனுக்குள்ளே வேறு யாரும் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரி நான் உன்னை ஹீல் பண்ணுறேன், என்கிட்ட ரிவர்ஸ் ஜெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம யூஜியோட மெமரிஸ்குள்ளே போகிறாங்க. யூஜியோட மெமரிஸ்குள்ளே போனால் ஜின்னுன்னு யாரோ கூப்பிடுறாங்க. ஜின்னுங்கிறது நம்ம யூஜியோட அப்பா போல். அவங்க தாத்தா வந்து ஜின்னுன்னு கூப்பிட்டுருக்காங்க. நீ உன் வாழ்க்கையை நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உன்னை நான் தள்ளியே இருன்னு சொன்னேன், ஆனால் நீ அதை கேட்கவே இல்லை பார்த்தியா. என்னதான் இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தீன்னா நீ செத்துருவ. என்னதான் இருந்தாலும் உனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன்னாலேயும் கரோயாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. பட் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது. நான் உன்னைய அவகிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொன்னல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கப்போ அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வருவாங்க. காரு செத்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பின்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் இருக்கப்போ அப்பா நீங்கள் என்ன என்னை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பா. இவள் பேர் என்ன ஏதுன்னு தெரில, இவன் தான் காருயான்னு தெரில, அவங்க அப்பான்னு எதுன்னு தெரில. ஸோ ஒன்றுமே சுத்தமாக புரியல. பட் நம்ம யூஜி கிட்ட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டோ உட்காந்துட்டு இருக்கான். யூட்டோ சிரிச்சுக்கிட்டே எப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியும் எந்திரிச்சிட்டியா, நான் கூட நீ செத்துட்டியான்னு நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நம்ம யூஜியை பார்த்து நம்ம யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆமாம்மா இந்த மாதிரி செப்டம்பர்னு நினைக்கிறேன், ஆமாம் செப்டம்பராக தான் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டோரு கோஜு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் கிரேடு அண்ட் செகண்ட் கிரேட் சோர்சஸில் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். அதில் முக்கியமாக இட்டாடோரி யூஜின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யூட்டா கேட்குறான், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு புரியலையே, எங்கே ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஏதாவது போகிறீங்களா இல்லை வெக்கேஷன் ஏதாவது போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருப்பான். இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, பட் சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் கிரேடில் யூஜி இட்டாடோரின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் அப்ஸ் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் கொடுக்குறப்பவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னை கொல்றதுக்காக நானே வந்தேன். பட் உன்னை ஆக்சுவலாக நான் கொல்லவும் செஞ்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அவங்களுக்கு போயிருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப நேரம் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும் நீ வந்து சாகலை அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், சரி நீ தான் என்னை குத்திட்டியே, நான் எப்படி இன்னும் அலைவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்லுவான், ஆமாம் நான் உன்னை கரெக்டாக உன்னோட ஹார்ட்டில் குத்து நான் அடுத்த செகண்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிவர்ஸ் கஸ்ரி டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உன்னோட நின்று போன ஹார்ட்டு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொல்ல ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டேன். ஸோ இந்த மாதிரி சுகுணாவோட வெசல் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் எனக்கு தெரியும், பட் அது எல்லாம் கொன்னதுக்கு நீ காரணம் இல்லை, எல்லா ப்ளேமையும் நீ எடுத்துக்காத, அதுக்கான முழுக்க காரணம் யாருன்னா அது சுகுணா மட்டும்தான். அதனால் நீ எதையும் போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவனோட மெகுமி ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் யூஜி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க, நீ சீக்கிரமாக வா நம்ம ஜென்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் நம்ம யூஜி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கான், நாங்கள் வரமாட்டேன், என்னால் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க, மறுபடியும் சுகுணா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டானா என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியாது, மறுபடியும் எனக்கு பிடிச்சவங்கள என்னால் மறுபடியும் இழக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி வந்து நம்ம மெகுமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம மெகுமி அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். பட் யூஜி என்ன தான் இருந்தாலும் கேட்கலைன்னா சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், சாரி எனக்கு உன்னோட ஹெல்ப் தான் தேவை, பட் நீ வரலினா ஓகே. நொரிட்டோசி காமோ அப்படிங்கிறவன் ஒருத்தன் இருக்கான் போல், அவன் தான் நம்ம சட்டோரு கோஜோவோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்கால, அவன் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளி கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த குள்ளி கேமுக்குள்ளே தான் என்னோட தங்கச்சியான சுஸ்மிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கா, அதனால் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த வீல் சேரில் காமிச்சாங்களே, ஸோ அதுதான் வந்து நம்ம மெகுமி ஃபிஜிரியோட தங்கச்சி போல் ஸ்டெப் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அவளை யார் என்னென்ன தெளிவாக காமிக்கல. பட் குல்லிங் கேமுக்குள்ளே வந்து தான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குல்லிங் கேமுங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஜோன் மாதிரி கொண்ட ஒரு கேம்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு. ஸோ இந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களோட கஸ்டடி டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த கேமுக்குள்ளே அவங்க இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த கேமை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இறந்தால் மட்டும்தான் வர முடியும். அதாவது கேம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தேவை. அதாவது கஸ்டடி டெக்னிக் உள்ள ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸோ 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கஸ்டடி டெக்னிக் இல்லாத ஒரு சாதாரண ஹியூமனை கொண்டாங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வடிவமைக்கப்பட்ட ஒரு கேம். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சண்டை போட்டு கடைசி வரைக்கும் சாகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதுக்குள்ளே என் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கா, நான் அவளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டாலோட யூஜி நம்ம யூட்டோ கிட்ட வந்து கேட்பான். சரி நான் உதவுறதுக்கு நான் ரெடி. நான் ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு வரேன். பட் எப்பயாவது சுகுணா என்னோட கண்ட்ரோல் எடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு என்னைய நீ கொன்னுரு. பட் லாஸ்ட் டைம் எனக்கு 15 ஃபிங்கர் ஒரே அட்டெம்ப்ட்டில் நான் சாப்பிட்டனால தான் என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கரோ 2 ஃபிங்கரோ சாப்பிட முடிஞ்சால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலனா என்னை கொன்றுன்னு சொல்லிட்டு நம்ம யூட்டோ கிட்ட நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் வாங்கிடுறான். நம்ம யூட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெங்கன் மாஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகணும். அவர்கிட்ட போயிட்டு நம்ம 2 விஷயத்தை பற்றி கேட்கணும். எப்படி கோஜோ சட்டோரோவை அந்த பிரிசன் ரிலம்லேருந்து வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குல்லிங் கேமை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, நம்ம நொரிட்டோசி காமாவோட மோட்டிவ், அதாவது அவனோட எண்ணம் என்ன, அவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெங்கன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற ரொம்ப ஓல்டான ஒரு ஜுஜுட்சு சோர்சர், அது ஒரு இருக்கிறதுலே ஹெட்டுக்கு ஹெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறாங்க. பட் அவங்கள பார்க்குறதுங்கிற அவ்வளோ ஈஸி இல்லை. ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் சுற்றி அவங்க ஒரு பெரிய பேரியர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பெரிய பேரியரில் மொத்தம் 1000 டோர் இருக்குது. அந்த 1000 டோரில் ஒரே ஒரு டோர் மட்டும் தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம யூஜி வந்து நம்ம முக்கியகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். தங்கிட்டே கேட்குறான் குகிசாகிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. குகிசாகிங்கிறது யாரும் இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் சீசனில் நம்ம நொபாரா குகிசாக்கி, அதாவது இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நொபாரா வந்து பார்த்தீங்கன்னா மஹிட்டோ கையை வச்சு அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டி எனர்ஜியாக மாற்றி விட்ருவான். கண்ணை மட்டும் மாற்றி விட்ருவான். பட் இறந்துட்டாலும் இல்லையான்னு தெரியாது. பட் இவன் கேட்குறப்ப நம்ம மெகுமி ஃபியூஜிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே தலை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சேடான ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ அதை கொடுத்த உடனே நம்ம யூஜிக்கே தெரிய வந்துடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம யூட்டோ நம்ம மாக்கி-சானை பார்த்து, மாக்கி-சான் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம மாக்கியும் லைட்டாக ஒரு கண்ணு மட்டும் போயிடுச்சு, மற்றபடி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்ககிட்ட இருக்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட அவளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்தனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பொழைச்சிக்கிட்டா. என்ன அவகிட்ட இருக்க ஸ்கார்ஸ் தான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே சரி பேரியர் இருக்கே, பேரியர் தாண்டி எப்படி போகுதுன்னு கேட்குறப்ப நம்ம யூஜியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ என்னோட தம்பிகளோட பாடிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களோட கஸ்டி எனர்ஜி என்னோட கஸ்டி எனர்ஜியும் ஒன்று தான். ஸோ அதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த டோர் எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டோரை என்னால் உங்ககிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்போ ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோர் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டுருக்கப்பவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் அவனோட தம்பியோட பாடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த கஸ்ட் பாடிஸை ட்ரேஸ் பண்ணி தான் இவங்க அந்த டெங்கனோட கரெக்டான ஒரு டோரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. டோர் கண்டுபிடிச்சினே வாங்க இந்த டனலை தாண்டி போச்சுன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட் மாதிரி இருக்குது ஒரு ரூமில். அதை பார்த்துட்டு யூஜி கேட்குறான் என்ன இங்கே நடந்தது அப்படின்னு. இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. சரி அப்புறமா சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம டனலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டனலுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெங்கனோட லார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறா டெங்கனுக்கு எப்பயும் ரியாலிட்டிக்குள்ளே வரது பிடிக்கவே பிடிக்காது, சாரி உண்மையான வேர்ல்டுக்கு வரது பிடிக்காது, ரியாலிட்டி வேர்ல்டும் பிடிக்காது அவளுக்கு. நம்ம சட்டோரு கோஜோட 6 ஐஸ் லாக் ஆகிருக்கனால மேபி நம்மளால் இப்போ டெங்கனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கா. ஆனால் நம்ம டெங்கனை நம்மளை பார்க்க முடியாது, டெங்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போயிட்டு இருக்கவே டெங்கன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய பாட்டி வாய்ஸ் மாதிரி இருக்குது. என்ன திரும்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கப்பவே கரெக்டாக இந்த எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இதோட 2 எபிசோடும் முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வேறு ஏதாவது அனிம் பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.